பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்ம எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு கால மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி, காலபுருஷனுக்கு 9, காலபுருஷனுக்கு லட்சியவாதி, காலபுருஷனுக்கு நுணுக்கியவாதி, காலபுருஷனுக்கு அறிவாளி, காலபுருஷனுக்கு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் உண்டு. எல்லாத்தையும் இழந்துடலாம், ஆனால் நான் இதையும் தன்மானத்தை இழக்க மாட்டேன். எல்லாத்தையும் இழந்துடலாம், சுய கௌரவத்தை இழக்க மாட்டேன். எல்லாத்தையும் இழந்துருவோம், உதவி செய்கிறத இழக்க மாட்டேன். இந்த கேரக்டருக்கு எல்லாமே சரண்டர் ஆகக்கூடியவங்க, அடிப்படை ஆகக்கூடியவங்க தான் தனுசு ராசி. அப்போ தனுசு ராசிக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தனுசு ராசிக்கு என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்கணும். அப்போ நிச்சயமாக இந்த 1/4/2026 தனுசுக்கு ஒரு மிக அபிரதமான நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒன்று இந்த கன்னி, துலாமு, விருச்சகம், தனுசு, இந்த 4 மகரத்தோட 5 ராசியுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஆண்டுகளில் பெரும்பாலும் நல்லாக இருக்கும். அதாவது 360 டிகிரியில் 360 டிகிரியில் 180 டிகிரிக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனி, கண்டக சனி, சென்மச்சனி, எந்த சனியாக இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடியது தசாபுத்தி. அப்போ இந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தசாபுத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும். எத்தனை யோக பலம் இருந்தாலும் உயர்த்தாது, தசாபத்தி தான் உயர்த்தும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஒரு சுகமான மாதமாக இருக்கும். அரசியல் சாசனம், நிதி நிலைமை, நேர்மையான வழி, நிலையான ஒரு கம்பீரம், தோற்றம், ஒரு ஆராய்ச்சி அறிவு, வெளிநாடு, குறிப்பிட்ட சொல்லக்கூடிய வெளிநாடு போகிறது, வெளிநாடு மட்டுமல்ல, வெளிநாட்டில் வருஷம் போகிற அங்கே இந்த கிரீன் கார்டெல்லாம் வாங்கி தங்குறது, அந்த மாதிரி பட்டங்கள், பல்கலைக்கழகங்கள், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள், பிரைம் மினிஸ்டருக்கு கீழே அம்பாஸ்டர் இருக்காங்க. ஒவ்வொரு லாக்காவிலையும் பெரிய பெரிய அதிகாரியாக இருக்காங்க. இன்கம் டேக்ஸில் இருப்பாங்க, ஐடி தொழில் இருப்பாங்க, பெரிய பெரிய பட்டாதாரியாக இருப்பாங்க, பிஹெச்டியாக இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறவங்க அதாவது உயர்ந்த உயர்திணை அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. உயர்திணைன்னா உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய, அகிரிணைன்னா மட்டமான இடத்துல இருக்கவங்க, கொஞ்சம் தாழ்வாக இருக்கவங்க, உயர்திணை அகிரிணை. அப்படிப்பட்ட இடங்களுக்கு உயர்திணை இருக்கக்கூடிய, உள்ளன்போடு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு விவசாயம்னாலும் சரி, கரும்புனாலும் சரி, வெளிநாடுனாலும் சரி, நீதினாலும் சரி, நேர்மைனாலும் சரி, பட்டங்கள், தொண்டு உள்ளம், கருணை உள்ளம் எல்லாமே அத்துப்படி உங்களுக்கு. எதை செஞ்சால் தெளிவாக செய்யக்கூடிய நேரம் அவங்களுக்கு உண்டு. தெளிவாக செய்வாங்க, எதை எடுத்தாலும் தெளிவாக செய்வாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்கனவே குரு உங்களை பார்த்துட்ருக்கார்.
குரு 7ஆம் பார்வை பார்த்துட்ருக்காரு. அப்போ குரு 7ஆம் பார்வை பார்க்கும்போது இன்னும் மகத்தான செல்வங்களை குரு பார்த்தால் கோடி நன்மை. திருமணம் ஆகாதவங்க, புத்திர பாக்கியம் ஆகாதவங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க எது வேணாலும் செய்யலாம். இந்த தடவை உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க, உங்கள் லக்கணத்தை பார்த்துக்கோங்க. மேஷ லக்கணம் ஆயிடுச்சு, குரு திசையில் சந்திர புத்தி நடந்தால் மேஷ லக்கணம் செவ்வாய், லக்னாதிபதி செவ்வாய், சந்திர புத்தி சந்திரன் கடகம், 4க்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவன். சந்திரன் சுகத்தை கொடுக்க 4ஆம் பாவம், தாய்க்கு ஒரு இடம். அதே மாதிரி 9 குரு. அப்போ குரு சந்திர யோகம். இதை விட சிறப்பு என்ன 7.5 8 நடந்தாலும் வயசை பொறுத்து மாறும். வயசை பொறுத்து மாறும். அப்படி மாறும் பொழுது நிச்சயமாக நல்ல முறையில் அது அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தனுசு ராசி நேயருக்கு மேற்கண்ட தொழிலை மட்டும் திறம்பட செஞ்சுட்டு வாங்க. மூலம் பூராடம் உத்திராடம், மூலம் பூராடம் உத்திராடம், மூலம் ஆஞ்சநேய வழிபாடு, மூலம் பூராடம் அம்பிகை வழிபாடு, மூலம் பூராடம் உத்திராடம் சிவபெருமான் வழிபாடு. இந்த வழிபாடெல்லாம் பண்ணி வந்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த 1/4/2026. பொதுவாக பார்த்திங்கன்னா எப்போதுமே உங்களுடைய தசா புத்தி அத்தனையும் உங்களுக்கு முன்னின்று நடத்தும். உங்களுடைய தசைக்கு 7ஆம் இடம் 7க்கும் 10க்குரிய பாவி, 7க்கும் 10க்குரிய உபயலக்கணத்துக்குரிய பாவி. புதன் தான் எல்லாத்துக்குரியவன். அவன் மட்டும் கவனமாக இருக்கணும். அந்த புதன் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா புதன் முழுக்க பாவி. அதனால தான் நிறைய ஐயா சொல்லும் போதெல்லாம் குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, சந்திர திசையில் ராகு, சந்திர திசையில் கேது, சந்திர திசையில் சனி, இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு வரும்பொழுது அந்த நேரம் 7.5 சனி நடந்தால் மிகவும் தாக்கத்தை கொடுக்கும், மிகவும் தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். தாக்கத்தை கொடுத்து தகர்த்தெறிய விடாது, தலைகீழாக்கிறோம் சொல்லுவாங்க பாருங்கள். எப்படி நீங்கள் அதை மட்டும் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. எல்லாருமே கேட்பாங்க. நான் இப்போ கூட சொன்னேன் தனுசுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே சமயத்தில் 7க்கும் 10க்குரிய புதன் புத்தியாக இருந்தால், அதே மாதிரி மிதுனமும் கன்னியா லக்கணமாக இருந்துச்சுன்னா அது 7க்கும் 10க்கும் 4க்கு 7க்காக இருக்கும். இல்லை 7க்கும் 10க்கும் இருக்கும். மிதுனம்னா 7க்கும் 10க்கும், கன்னினா 4க்கு 7க்கும். அவனும் வில்லங்கம் படிச்சிடுவான். ஒன்றோடு ஒன்று பகையை தூண்டக்கூடியது, ஒன்றோடு ஒன்று பகையை முட்டக்கூடியது. விட வந்து பாடுறான். உனக்கு 4 ஆள் இல்லை, எனக்கு 4, உனக்கு 40 இருந்தால் எனக்கு 4 ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் யார்? இந்த 4 பேர் தான். இந்த உபயலக்கணம், இந்த உபயராசி, இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. சத்துரு எப்போதுமே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நேயர்களுக்கு பணிவாக உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மரியாதை இருக்கணும், நேயர்கள்ட்ட அந்த மரியாதை இருக்கணும், உண்மையை சொல்லணும். பொய் சொல்லி நீ ஆகா ஓகணும் அளந்து விடுறதுக்கு நான் ஆள் இல்லை. எங்கள் குரு எனக்கு சொல்லிக் கொடுப்பேன். சத்துரு மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிக்காரவங்களும் எப்போதுமே வருஷத்துக்கு ஒரு முறை சத்துரு சம்கார பூஜை பண்ணிக்கோங்க. சத்துரு சம்கார பூஜை திருச்செந்தூரில் காசு பண்ணால் முழு பயன் அடையலாம்.